சங்கீதம் 128 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென் சொல்லலாமா? அன்பானவர்களே, யார் உண்மையில் பாக்கியவான்கள்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்தவர்களாய் அவருடைய வழிகளை கைக்கொண்டு நடக்கும் போது நாம் பாக்கியசாலிகள், நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த காலை நேரத்திலே உங்களோடு பேசும்படி ஆவியானவரின் உள்ளத்தில் போட்ட வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுதலால் வருகிற நன்மைகள் என்ன? ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு பயப்படும் போது, ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது அவர்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பானவர்களே, நாம் எல்லாரும் ஏதோ ஒன்றுக்கு பயப்படுவோம். நான் பயப்பட ஆளே இல்லை பாஸ்டர், நான் ரொம்ப தைரியசாலி, அப்படி யாராவது இருக்கிறீங்களா? நான் பயங்கரமான தைரியசாலி பாஸ்டர், எதுக்குமே பயப்பட மாட்டேன். சிலருக்கு பாருங்க, படிக்கிற வயசுல நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நமக்கு காய்ச்சல் வந்துடும். நீங்களாம் படிப்பாளிகள், உங்களுக்கெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். சிலருக்கு வந்துடும். தொட்டு பார்த்தா உடம்புல நல்லா தான் இருக்கும். மனக்காய்ச்சல் இருக்கு பார்த்தீங்கன்னா, சோத்து தாங்க முடியாது. ரெஸ்ட் ரூம் போயிருந்தாலும் ஸ்கூலுக்கு வீட்டை விட்டு வெளியே போகிற வரைக்கும் 3 தடவை ரெஸ்ட் ரூம் போனால் தான் ஒரு திருப்தி வரும். இது மாதிரி எக்ஸாமுக்கு ஒரு பயம், சிலருக்கு கரப்பா போச்சுன்னா ஒரு பயம், சிலருக்கு பள்ளிக்கு ஒரு பயம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் பயப்படுவான். பாம்பை கண்டா படையே நடு. இது மாதிரி ஏதோ ஒன்றை கண்டா ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கும். சரி, ஒத்த பயங்களை கூட விடுங்க. அதான் வசனமே சொல்லுது, எப்பயுமே பயப்படாதே பயப்படாதே என்று கர்த்தர் நம்மை தைரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். பக்கத்துல போய் சொல்லுங்க, நம்ம எதை குறித்தும் பயப்படக்கூடாது. ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுறீங்க? பயம் இல்லாம ரவியா சொல்லுங்க பார்க்கலாம். எதை குறித்து நமக்கு என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கும். தேர்வு குறித்துலாம் பயம் இருக்கக்கூடாது. சிலருக்கு ரிசல்ட்டை குறித்து பயம் இருக்கும். எக்ஸாம் தான் கொடுத்துருச்சு, ரிசல்ட் 10th +2 என்னைக்கு, அதை குறித்து சிலருக்கு பயம் இருக்கும். ஐயோ என்ன ரிசல்ட் வரும் நாளைக்கு, ரிசல்ட்னா சிலருக்கெல்லாம் இன்னைக்கு தூக்கம் வராது. கர்த்தர் எதை குறித்தும் பயம் இல்லாத இருக்க கிருபை தருவாராக. ஆனா பாருங்க, நம்மளுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, மனுஷங்களை குறித்து ஒரு பயம் இருக்கும், மனிதர்களை குறித்த ஒரு பயம். உதாரணமா, நம்ம மனுஷங்களை குறித்து பயந்து நடுங்க மாட்டோம், மற்றவங்களை திருப்திப்படுத்தி வாழணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். என்ன குறித்து என்ன நினைப்பாங்க, என்னை தப்பா நினைச்சிருவாங்களோ, எனக்கு உதவி செய்யாம போயிடுவாங்களோ, இல்ல என்னை நேசிக்காம போயிடுவாங்களோ, இப்படி மனிதர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிறதான பயம் இருந்து கொண்டே இருக்கும். மனுஷங்களை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் சிலருக்கு இருந்து கொண்டே இருக்கும். பாருங்க, வேதம் சொல்கிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயந்து மனுஷனை திருப்திப்படுத்தி மனுஷனுடைய விருப்பத்துக்கும் இஷ்டத்துக்கும் இணங்கி நடக்கணும்ன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா அது நமக்கு கண்ணியா இருக்கும். சவுல் ராஜாவின் வீழ்ச்சிக்கு காரணம் அதுதான். ஆண்டவருடைய வார்த்தையை காட்டிலும் அவனுடைய எண்ணம் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய விருப்பத்துக்கு இணங்கினான். ஆண்டவர் அந்த அமலேக்கியரை எல்லாரையும் சங்கரிக்க சொன்னார். மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு நாசியிலே சுவாசமுள்ள எல்லாவற்றையும் அழித்து விடு, அது ஆண்டவருக்கு பிரியமில்லை என்று கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் வைத்து பழி தீர்க்க நினைத்தார். ஆனா அந்த சவுல் ராஜா என்ன நினைச்சான்னா, தமது ஜனங்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு, ஒருவேளை நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டா ஜனங்கள் என்னை நேசிக்காம போயிடுவாங்களோ, அவங்களுக்கு பயந்து என்ன பண்றான்னா சிலவற்றை எடுத்துக் கொள்ளுகிறான், ஒழுமையானவைகளை எடுக்கிறதுக்கு அனுமதி அளிக்கிறான். இதை கர்த்தர் பார்த்துட்டு அவனை வெறுத்து தள்ளினான். ராஜாவாய் இராதபடி அவனை ராஜாவாய் ஏற்படுத்தினதற்காக நான் துக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு சவுலை ஒதுக்கி தள்ளினார். அப்ப மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். அதுதான் ஆண்டவர் சலகா சொல்வார், உங்க சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு மாத்திரம் நீங்கள் பயப்படாதிருங்கள். மனுஷனால் நமக்கு என்ன செய்ய முடியும்? அதிகபட்சம் மிஞ்சி போனா அந்த உயிரை எடுப்பாங்க பூமியில. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள், உங்கள் சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்திலே அழித்து தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள் என்று இயேசு சொன்னார். கரம் ஏற்றி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் வேண்டாம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ரொம்ப அவசியம். ஆமென். இன்னொரு காரியம் கவனிங்க அன்பானவர்களே,
துன்மார்க்கன் தேவனுக்கு பயப்பட மாட்டான். வாசிக்கலாம் ஒரு வசனம், சங்கீதம் 36 சங்கீதம் 1 வசனத்தை சத்தமா வாசிங்க. 36 சங்கீதம் 1 வசனம். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அந்த வார்த்தையை நிறுத்தி கவனித்து பாருங்கள். அவன் கண்களுக்கு முன்பாக என்ன இல்லையா? தெய்வ பயம் இல்லை. துன்மார்க்கன் தேவ பயத்தோடு வாழ மாட்டான். துன்மார்க்கன் தேவனுக்கு பயப்பட மாட்டான். இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள் எத்தனை துணிகரமான காரியங்கள், துணிகரமான பாவங்கள். செய்தித்தாள்களை நாம் படிக்கிற துணிகர பாவங்கள் ஏன் நடக்கிறது? இப்படி துணிகரமான செயல்கள் ஏன் காணப்படுகிறது? தேவ பயம் இல்லை. தேவனுக்கு பயப்படுகிற இருதயம் இல்லை. தேவ பயம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் இஷ்டம் போல் வாழ்வார்கள். தாங்கள் விரும்புகிறதை செய்வார்கள். தாங்கள் நினைப்பதை சாதிப்பார்கள். மனம் போன போக்கில் போவார்கள். தங்களுக்கு பிரியமானதை செய்வார்கள். அவங்களுக்குள் எண்ணமெல்லாம் நான் ராஜா என்று எண்ணம் வந்துவிடும். என்னை கேட்பதற்கு யாரும் இல்லை, என்னை தண்டிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்ற துணிகரங்கள் வந்துவிடும். துன்மார்க்கன் அப்படி வாழ்வான். துன்மார்க்கன் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இருக்காதா? அன்புள்ள தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள். ஹல்லேலூயா. நாம் தேவ பயத்தோடு வாழும்படி, பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை ஆராதிக்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நம் ராஜா வருகிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவ பக்தியை தைத்துக் கொண்டு வாழ தேவன் நம்மை முன் குறித்திருக்கிறார். துன்மார்க்கன் அதை உணரான். துன்மார்க்கன் கண்களுக்கு முன்பாக தேவ பயம் இருக்காது. நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள். எவன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறானோ அவன் பாக்கியவானாய் இருப்பான். ஹல்லேலூயா. நம் சந்ததி கர்த்தருக்குரிய சந்ததியாய், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற சந்ததியாய் காணப்பட கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை போதிப்பேன். அன்பான சபையாரே, ஒவ்வொரு வாரமும் வந்து செவி கொடுங்கள். உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை போதிப்போம். உங்களுக்கு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற கற்றுக் கொடுப்போம். சீர் பொருந்த கற்றுக் கொடுப்போம். கிறிஸ்துவில் வளர சொல்லிக் கொடுப்போம். நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஜனமாய் இருக்கிறோம். ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் கிடைக்கிற 3 நன்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது இந்த 3 வித நன்மைகள் உங்கள் வாழ்வில் நிச்சயம் வரும். முதலாவது ஒரு காரியம் எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7 வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் கிடைக்கிற நன்மை என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை கொடுக்கும். The fear of the Lord brings wisdom. முதலாவது ஒரு காரியம், கர்த்தருக்கு பயந்து நடந்தால் உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரா? ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர், இன்னையிலிருந்து நான் ஆண்டவர் நல்லா பயந்து நடக்க போறேன். எல்லா பாடத்திலும் நான் 100 மார்க் வாங்கணும். தமிழ்ல 100, இங்கிலீஷ்ல 100, மேத்ஸ்ல 100, என்னென்ன பாடம் இருக்கு, சயின்ஸ், சோசியல், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், நிறைய பாடங்கள் இருக்கு. எல்லாத்திலும் நான் 100 மார்க் வாங்கணும் பாஸ்டர் அப்படின்றவங்க ஒரு அலையில சொல்லுங்க. பரவாயில்ல, சில விருப்பீங்க போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் வெறும் உலக பிரகாரமானது அல்ல. நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவனால் நீங்கள் ஞானத்தை பெறுவீர்கள். லௌகீக ஞானம் அல்ல, உலக பிரகாரமான ஞானம் அல்ல, பரத்தின் ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்க, நான் சில நேரம் யோசிப்பேன், உலக பிரகாரமான காரியத்துல மனுஷன் என்னதான் தேறினாலும் அவனுக்கு நல்ல ஞானம் இல்லை. பாருங்க, நாலேஜுக்கும் விஸ்டமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க, நாலேஜ் விஸ்டத்துக்கு வித்தியாசம். நான் உங்களுக்கு தமிழ்ல புரியும்படி சொல்றேன். தக்காளி பழண்டு அறிவு சொல்லும், ஞானம் என்ன சொல்லும்னா தக்காளியை என்ன பண்ணக்கூடாதான், ஃப்ரூட் ஜூஸ்ல போட்டு அடிச்சு குடிக்க கூடாதுன்னு சொல்லும் ஞானம். எத்தனை பேருக்கு புரியுது? தக்காளி பழம்
அது அறிவு, நாலேஜ். விஸ்டம் சொல்லுமா, அதை என்ன பண்ணக்கூடாது, பழச்சாறுல எல்லா பழத்தையும் போட்டு அடிச்சு குடிக்க கூடாதுன்னு விஸ்டம் சொல்லுமா. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் உலக பிரகாரமானதான அல்ல, நமது வாழ்வுக்கு வேண்டிய, நமது வாழ்வின் காரியத்துக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தரே தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த உலகத்துல திறமையா முன்னேறிகள் உண்டு, அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்லது. ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும் போது அதை விசேஷ வண்ணமாய் தந்து உங்களை உயர்த்தவும் ஆசீர்வதிக்கவும் போதுமானவராய் இருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த யோசேப்பு ஒரு இஸ்ரவேல் குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவனுடைய சகோதரன் நிமித்தம் எகிப்துக்கு அடிமையாய் விற்று போடப்படுகிறான். தன் சொந்த சகோதரர்களே இவனை பகைத்து அடிமையாய் தூக்கி விற்று போடுகிறார்கள். அவன் போத்திபார் என்கிற ஒருவருடைய வீட்டில் அடிமையாய் போகிறான். நல்லவங்களுக்கு எங்க போனாலும் சோதனை. பக்கத்துல பார்த்து, நல்லவங்களுக்கு எங்க போனாலும் சோதனை தான். அல்லேலூயா. வாழ்க்கை என்பதே போராட்டம். பக்கத்துல பார்த்து, நல்லதொரு போராட்டம். கொஞ்சம் போராட்டம் இருந்தா தான் சாதனை வரும். அல்லேலூயா. யோசிப்பு பாருங்க, அங்க போத்திபார் வீட்டுல இவன் நல்லவனா இருந்தாலும் சாத்தான் விடுறானு பாருங்க. அங்க போத்திபார் மனைவி யோசேப்பு மேல ஒரு கண்ணு வச்சு இவனை வீழ்த்தலான்னு மக தேடுறாங்க. பாவத்தை காமிச்சு இவன் வாழ்க்கையை நாசமாக்கலாம் நினைக்கிறாங்க. நம்மளெல்லாம் விட்டு இருந்தா சொத்தம். காலை முதல் ஆரம்பி சொன்னேன், வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் நம்மெல்லாம் தேவதூதர்கள் தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் நம்மெல்லாம் தேவதூதர்கள் தான். வாய்ப்பு கிடைச்சா நீங்களே சொல்லிக்கங்க. கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு பாஸ்டருடைய பொண்ணோட மேரேஜுக்கு போக வேண்டியது நேரிட்டது. நாங்கள் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. சரி, இருந்தாலும் அந்த மேரேஜ் லைவ் டெலிகாஸ்ட்ல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால நான் கிளம்பும் போது அந்த மேரேஜ் வீடியோ போட்டுட்டு கேட்டுக்கொண்டே நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாஸ்டர் மோகன் NLG தலைமை பொதுகர் அவங்க செய்தி கொடுத்து கொண்டிருந்தாங்க. செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போது அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இதோட நான் 3வது முறை பிரசங்கத்தில் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவர் சொல்லும்போது சொன்னார், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நினைச்சாராம், நான் தான் ரொம்ப பொறுமைசாலி, என்னை மாதிரி பொறுமையா யாராலும் இருக்க முடியாது, நான் தான் ரொம்ப பொறுமையா சாந்த குணம் உள்ளவன் அப்படின்னு நினைச்சார். மோசே ரொம்ப சாந்த குணம் உள்ளவன் மாதிரி அவர் நினைச்சாராம். கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் தான் ரொம்ப பொறுமைசாலி, பரவாயில்ல, எந்த விசுவாசி என்ன பிரச்சனை சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், பொறுமையா கேட்கிறேன், ஜெபிக்கிறேன், சாந்த குணமா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாராம். கல்யாணம் முடிச்சு 1 மாசத்துலதான் அவர் கண்டுபிடிச்சாராம், ஐயோ நான் யாரும் இல்லை, சோத்திரம், எனக்குள்ள இன்னொரு ஆளு இருக்கிறான் போல அப்படின்ட்டு கல்யாணம் முடிச்சு 1 மாசத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சவங்களும் ஒரு அலையிலையா சொல்லுங்க, புரியாதவங்களும் ஒரு அலையிலையா சொல்லுங்க. கரங்களை வைத்து ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சில நேரம் சில செய்திகள் சில விசுவாசிகளுக்கு புரியறதே இல்லை. சில நேரம் சில செய்திகள் சில விசுவாசிகளுக்கு புரிஞ்சாலும் புரிஞ்ச மாதிரி காமிக்கிறதே இல்லை. சில நேரம் சில செய்திகள் சில விசுவாசிகளுக்கு நல்லா புரியும். இப்ப எல்லாத்துக்கும் ஒரு அலையிலையா சொல்லிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த யோசேப்புக்கு பாருங்க, அங்க பாவம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனாலும் இந்த தேவ மனிதன் என்ன பண்ணலன்னா, அழகா ஒரு வார்த்தையை சொல்கிறான், என் தேவனுக்கு முன்பாக இந்த பொல்லாங்கை நான் எப்படி செய்யக்கூடும் என்று உதறி தள்ளிவிட்டு அவன் ஓடி வருகிறான். அது நிமித்தம் வந்த விளைவு பாருங்க, அவன் சிறைச்சாலையில கஷ்டப்படுறான். ஆனா இவன் கர்த்தருக்கு பயந்ததால், கர்த்தருக்கு பயந்து நடுங்கி நடந்தபடியால் ஒரு நேரம் வருது பாருங்க, பார்வோன் ஒரு சொப்பனம் காண்கிறார், எகிப்தின் ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறார். இப்போது வல்லரசு என்று ஒவ்வொரு நாடுகள் சொல்வது போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சாம்ராஜ்யங்கள் வல்லரசா இருந்தது. எகிப்து ஒரு பெரிய வல்லரசு நாடு அன்றைய காலகட்டத்தில். அன்றைக்கு பார்வோன் ராஜாவின் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல அந்த நாட்டில் இருக்கிற எல்லாரையும் அழைக்கிறான். மந்திரவாதிகள், குறி சொல்லுகிறவர்கள், ஞானவான்கள் எல்லாரையும் அழைத்து என் சொப்பனத்துக்கான அர்த்தம் என்ன என்று கேட்கிறான். சிந்திச்சு பாருங்க, ஒருத்தனுக்கு அர்த்தம் தெரியல. சோத்திரம், முழு தேசத்தில் இருக்கிற மந்திரவாதி, ஞானி, குறி சொல்ற யோசிப்பு வயசு என்ன, இவங்க அனுபவம் என்ன, ஒருத்தனுக்கு இந்த சொப்பனத்தின் விளக்கம், ஞானம், அர்த்தம் பிடிபடவே இல்லை பாருங்க. அப்பதான் வருது, நம்மால கர்த்தர் தூக்குறார்.
சிறையிலிருந்து சிங்காசனத்துக்கு. ஹல்லேலூயா. யோசேப்பு வந்து சொல்றான் பாருங்க, இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை யோசேப்பு விளக்கி காண்பிக்கிறான். என்ன காரணம் அன்பானவர்களே? ஏன் இப்படிப்பட்ட ஞானம் அவனுக்குள் வந்தது? விசேஷமா என்ன பெற்றுக்கொண்டான்? அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாக இருந்தான். தனது வாழ்க்கையில தீமைக்கு விலகி, பாவத்துக்கு விலகி, பொல்லாங்குக்கு விலகி, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு தேவனுக்கு பயந்த மனிதனாய் இருந்தபடியால் தேவன் தந்த ஞானம் அவனுக்குள் இருந்தது. பாருங்க, இந்த பார்வன் கண்டுபிடித்தான், இவன் தேவ ஆவியை பெற்றவன், இவன் தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றவன், ஆதலால் இதன் அர்த்தத்தை சொல்லுகிறான் என்று சொன்னான். கரம் ஏற்று அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் நமக்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பார். உங்க குடும்பத்தை எப்படி நடத்தணும், உங்க வாழ்க்கையை எப்படி நடத்தணும், உங்க எதிர்காலங்களை எப்படி நடத்தணும், நீங்கள் எப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கணும் என்ற ஞானத்தை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு பயந்து நடங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற இளம் பிள்ளைகளே, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்வை பெரிய உயரங்களுக்கு கொண்டு செல்வார். இப்போது ஒரு சரியான அடித்தளத்தை அமைத்து விடுவீர்கள் என்றால் உங்க வாழ்வை தேவன் பன்மடங்கு உயர்த்துவார். நீங்கள் நினையாத இடங்களுக்கு உயர்த்துவார். நீங்கள் பார்த்திராத எல்லைகளை உங்களுக்கு கொண்டு செல்வார். பல தேசங்களுக்கு உங்களை கொண்டு செல்வார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? என்னை சொன்னீங்க, நான் முதல்ல ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லியிருப்பேன். சோதரா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பல உயரங்களுக்கு கொண்டு செல்ல வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சின்ன சாட்சியம் பண்ணி சொல்லிடுறேன். நாம் ஆண்டவருக்கு பயந்து நடந்தா கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஞானத்தின் அடையாளத்துக்காக நான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு பிரதர் என்ன சொன்னார், அவருக்கு தெரிந்த ஒரு நண்பர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். அவர் சுவிட்சர்லாந்துல வேலை பார்த்து கொண்டிருந்தாராம். சுவிட்சர்லாந்துல நல்ல சம்பளம், வருஷத்துக்கு 1 கோடி சம்பளம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 1 கோடி தான். வருஷத்துக்கு எவ்வளவு சம்பளமா? 1 கோடி சம்பளம். அப்புறம் நல்லா சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா அரௌண்ட் மந்த்லி கனெக்ட் பண்ணுங்க 8 lakhs, அரௌண்ட் 8 to something. அப்போ சரி சம்பாதிச்சிட்டோம், என்ன பண்ணுறது, அவர் விட்டு போதும் அப்படின்ட்டு இந்தியா வந்துட்டார். தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க, சென்னை எங்கேயோ ஒரு இடம் சொன்னாங்க, ஞாபகம் இல்லை. வந்துட்டு சரி இங்கே நம்ம சும்மா இருந்தால் என்ன பண்ணுறது, சரி ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு ரெஸ்யூம் எடுத்துட்டு போய் கொடுத்தாராம். இன்டர்வியூவில் பார்த்துட்டு கீழே சம்பளத்தை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்களாம். ஐயா, சுவிட்சர்லாந்தில் 1 கோடி வாங்கினீங்க, இங்கெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, அந்த கரன்சி வேற நம்ம கரன்சி வேற. ஃபாரின்ல பல லட்சம் கோடின்றது பெருசாக தெரியாது, ஆனால் நம்ம நாட்டில் சில லட்சங்களே நமக்கு எப்படி இருக்கும், பெருசாக தெரியும். அப்போ பார்த்துட்டு இவரெல்லாம் எங்களுக்கு தர முடியாது, சரி இருந்தாலும் நாங்கள் ஒரு 75 lakhs வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ கொடுக்குறேன் நாங்களாம்? 75 lakhs, 75 லட்சம் வரை மாதத்துக்கு கொடுக்குறேன் நாங்கள். அவங்களுக்கு பார்த்துட்டு இல்லை இல்லை நான் குறைய வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, சரி எங்களுக்கு சர்ச்சில் ஒரு 40 நாள் ஜெபம் இருக்குது, நான் ஜெபத்தெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக வந்து பார்த்துக்கிறேன்ட்டு எனக்கு இப்போதைக்கு வேலை வேணாம்னு வந்துட்டான். சோத்திரம் 75 லட்சம் கொடுக்குறத வேணான்ட்டு வந்துட்டான். நம்மளா இருந்தா கொடுக்குறத கொடுமையா அப்படின்ட்டு இருப்போம். அவர் வந்து ஜெபத்துக்கு 40 நாள் ஜெபத்துக்கு வந்துட்டார். அப்புறம் இந்த ஒரு 10 daysக்கு அப்புறம் இதே கம்பெனிலேருந்து ஃபோன் வந்துச்சான், பிரதர் வாங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு கூப்பிட்டுனையும் போனாராம். போய் முடிச்சுனையும் பிரதர் நீங்கள் சொன்னதை நாங்கள் சிந்திச்சு பார்த்தோம், இப்போ எங்கள் கம்பெனியில் ஒரு புது டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம், புது டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கு பொறுப்பாக CEO உங்களை தான் போட போகிறோம், அதனால அந்த டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறோம், உங்களுக்கு 1.25 lakhs 1 கோடி 25 லட்சம் சம்பளம் தர்றோம் அப்படின்னாங்க. 1 கோடி கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. திரும்ப அவரை கூப்பிட்டு 1 கோடி 25 லட்சம் தர்றேன், வந்து ஜாயின் பண்ணுங்க, புது டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க தான் CEOவா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வாங்கிட்டு இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு, ஜெபம் முடிச்சுட்டு ஈஸ்டருக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டாராம். சோத்திரம் கரவையை சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடந்தா கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுப்பார், விசேஷித்த திறமைகளை கொடுப்பார். பாருங்க, வேதத்துல பெசலேயலுக்கு கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். நான் தாழ்மையா உங்களை உற்சாகப்படுத்துறேன். இந்த உலகம் போட்டிகளும் பொறாமைகள் நிறைந்த உலகம். இந்த உலகத்துல நீங்க சிறந்தவங்களா விளங்கணுமா,
உங்களுக்கு தேவனால் வருகிற விசேஷித்த ஞானம் ரொம்ப தேவை. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. ஏதோ நம்ம திறமையெல்லாம் மட்டும் முன்னேற முடியாது. இந்த உலகம் ஒரு ஆளை வீழ்த்தி ஒரு ஆளை முன்னேறணும்னு நினைக்கிற உலகத்தின் நடுவே உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஞானம் வேண்டுமா? உங்களை தேவன் விசேஷித்த வண்ணமா ஆசீர்வதிக்க வேண்டுமா? உங்களை தேவன் விசேஷித்த வண்ணமா உயர்த்த வேண்டுமா? தேவனுக்கு பயந்து நடங்க. கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுப்பார். யோசேப்பை ஒரு தேசத்துக்கு அதிபதியாய் உயர்த்தினது போல உங்கள் வாழ்விலும் தேவன் விசேஷித்த ஞானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், கர்த்தருக்கு பயப்படுதலால் வருகிற நன்மை என்ன? எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் பாருங்கள் அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதலால் வருகிற நன்மை என்ன? வேதம் அழகாய் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அப்ப இரண்டாவது நன்மை என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனை கொடுக்கும். The fear of the Lord brings life. ஜீவனை கொடுக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. நன்றாய் கவனியுங்கள் அன்பானவர்களே, பாவங்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் அதன் விளைவு மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் தேவனுக்கு பயந்து நடக்கும் போது, தேவனுக்கு பயந்தவர்களாய் நாம் ஜீவிக்கும் போது அதன் பலன் ஜீவனுக்கு ஏதுவானது. அதன் நிறைவு நன்மையை வாழ்வை கர்த்தர் தருவதா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதிலே நிலைக்கிறவன், அதிலே வாழ்கிறவன், வேதம் சொல்கிறது, அவனை தீங்கு அணுகாது, தீமை அணுகாது. எத்தனை பேர் விசுவாசமா ஆமென் சொல்றீங்க? உங்க வாழ்வு ஜீவனோடு இருக்க வேண்டும் என்றால், தீமைகள் உங்கள் வாழ்வை அணுகக்கூடாது என்றால், நாசங்களும் மோசங்களும் உங்கள் வாழ்வை மூழ்கடிக்க கூடாது என்றால், நீங்கள் தேவனுக்கு பயந்தவர்களாய் நடக்கும் போது அங்கே கர்த்தர் உங்களை ஜீவனை வைத்து காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாய் இருந்தான். அவன் யார்? மோசேவா? யோசேப்பா? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவன் யார்? யோபு. வெரி குட். யோபு தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். சிந்திச்சு பாருங்க, அவனை சாத்தான் எப்படி எல்லாம் வீழ்த்தணும் நினைக்கிறான். நான் நினைச்சு பார்த்தேன், நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். அவனை யோபுவை சாத்தான் வீழ்த்தணும் பலமுறை திட்டம் வைத்திருக்க கூடும், பலமுறை சோதிச்சிருக்க கூடும். ஆனா பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணினார்? வேலி அழைத்து காப்பாற்றினார். அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களையும் உங்க வீட்டையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்தா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். யோபுக்கு மட்டும் பாருங்க, ஸ்பெஷல் எக்ஸ் பிரிவு ஒய் பிரிவு பாதுகாப்புலாம் சொல்றோம். யோபுக்கு கர்த்தர் ரியாலாவே வச்சிருந்திருக்கிறார். அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான ஒன்றையும் சாத்தானால என்ன பண்ண முடியல? தொடவே முடியல பாருங்க. ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனா இருந்தபடியால் கர்த்தர் அவனை பாதுகாத்து வைத்திருந்தார். அவன் வாழ்க்கையில ஜீவனை வைத்திருந்தார். பாருங்க, பலமுறை முயற்சி பண்ணி முடியல. நேரா வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டான் சாத்தான், ஐயா கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விடுங்க, இதெல்லாம் எடுத்தாதான் யோபுவை பத்தி நல்லா தெரியும். அப்படி போய் கேட்கிற அளவுக்கு ஆண்டவர் யோபுவை நல்ல பத்திரமா காத்து வைத்திருந்தார். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களை அப்படியே காப்பாராக. தீமை உங்களை அணுகாதபடி, தீங்கு உங்களை தொடாதபடி, உங்கள் வாழ்வில் ஜீவன் உண்டாய் இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. இன்னொரு வசனத்தை கூட பாருங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு பயந்து நடக்கும் போது வேதம் சொல்லுகிறது, மரண கண்ணிகளுக்கும் தப்பலாம். சாத்தானானவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்தாலும்
நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கும் போது மரண கண்ணிகளுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தீமைகளுக்கும் தப்பித்துக் கொள்ளலாம். நாசங்களுக்கும் மோசங்களுக்கும் தப்பித்துக் கொள்ளலாம். பகலில் பறக்கும் அம்புகள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரங்கள், இப்படி எல்லாவித தீமைகளுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோபுவின் வாழ்வில சோதனைகள் வந்ததுதான், எல்லாம் இழந்தது போல் இருந்ததுதான், சரீரம் பலவீனமாய் போனதுதான். ஆனால் கர்த்தர் மீண்டும் யோபுவின் வாழ்வை துளிர்விட்டார். இரட்டிப்பான ஆசீர்வாதம் தந்தார். எதையெல்லாம் அவன் இழந்தானோ எல்லாவற்றையும் 2 மடங்கு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் விசுவாசிக்கிறேன். முதல் முறை எப்படி கர்த்தர் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேறு இறைத்தாரோ, அந்த வசனம் ஆதாரங்கள் இல்லை, ஆனா நான் விசுவாசிக்கிறேன் இதற்கு பின்பு கர்த்தர் அந்த பாதுகாப்பையும் 2 மடங்கா வச்சிருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதல் முறை தான் சாத்தான் கொஞ்சம் தொட முடிஞ்சிச்சு. 2வது முறை யோபு வாழ்க்கையை தொடர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வசனம் சொல்கிறது, யோபு பூரண வயதுள்ளவனாய் மரித்தான், பல தலைமுறைகளை பார்த்தான். அல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு ஜீவன் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. மரண கண்ணிகளுக்கு தப்பலாம், தீமை அவர்களை அணுகாது. இந்த காலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நாசங்களுக்கும் மோசங்களுக்கும் உலகத்தின் அசுத்தங்களுக்கும் விலக்கி கர்த்தருக்கு பயந்து வாழ்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஜீவனுக்கு ஏதுவாய் நடத்துவார். மரணம் உங்களை தொடாதபடி, தீங்கு உங்களை தொடாதபடி, தீமை உங்களை அணுகாதபடி சத்தியத்தின் பாதையிலே உங்களை நடத்துவார். சங்கீதக்காரன் ஜெபிப்பது போல, வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று கண்டு சத்திய பாதையிலே என்னை நடத்தும் என்று ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு பயந்து நடங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுவதால் வருகிற நன்மை என்ன? முதல் காரியம், கர்த்தருக்கு பயப்படும் போது ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 2ஆம் காரியம், கர்த்தருக்கு பயப்படும் போது ஜீவனை கொடுக்கிறார். 3வது காரியம், கடைசியாய் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஒரு அருமையான வார்த்தை, எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பக்கம் 781, கீழ் பகுதியை பாருங்க. 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாவரும் இணைந்து சத்தமா வாசிங்க. தாழ்மைக்கும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அல்லேலூயா. 3 சொல்லுது வசனம். என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். யாருக்காவது வேண்டாமா? வேணுன்றவங்களோ அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு கிடைக்குமா இது? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன், ரிவார்ட். இப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் ஆர்டர் கொடுப்பாராம். சில நேரம் பாருங்க, ஓட்டப்பந்தயத்தில் ஃபர்ஸ்ட் வந்தா ஒரு ரிவார்ட் கிடைக்கிற மாதிரி, ஒரு படிப்புல ஃபர்ஸ்ட் வந்தா ஒரு ரிவார்ட் கிடைக்கிற மாதிரி, அது மாதிரி நீங்க தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் ஆண்டவர் ஒரு ரிவார்ட் வைக்கிறார். ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் என்று வைத்திருக்கிறார். நான் அதை சுருக்கமா அப்படி சொல்றேன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. The fear of the Lord brings blessings in our life. அன்பானவர்களே, நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் நமது வாழ்வில் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, அதை நமக்கு அவரே தருவார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவர் ஒருவன் ஆசீர்வதிக்க நினைச்சா யாராலும் தடுக்க முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நினைச்சா யாரும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. வேதத்துல பாத்தீங்கன்னா எபிரேய மருத்துவச்சிகள் சிப்பிரால், பூவால் என்கிற 2 பேர் இருந்தார்கள். அன்றைய காலகட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் இடத்தில் அடிமைகளாய் இருந்த நேரம். அப்ப இந்த பார்வோன் என்ன பண்ணினானா, இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிறத பார்த்துட்டு பயந்துட்டான். நம்மளை காட்டிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிக்கிட்டே இருக்கிறாங்களே, அதனால இவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இனி இஸ்ரவேல் கோத்திரத்துல பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை பண்ணணும். அப்படி கொலை பண்ணிட்டா அவங்க ஜனம் பெருகாது, அதனால எல்லா பிறக்கிற ஆண் பிள்ளையை கொலை செய்யணும்னு சொல்லி அந்த 2 டாக்டர் மருத்துவச்சிகளை கூப்பிட்டு, இனி நீங்க பிரசவத்துக்கு போகும்போது ஆண் பிள்ளை பிறந்தா என்ன பண்ணிடுங்க, கொன்று போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான். நான் வசனம் சொல்லுது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. மருத்துவச்சிகளோ
தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் ராஜா சொன்னதை கேட்கல, அந்த ஆண் பிள்ளைகளை காப்பாற்றினாங்களாம். 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த ரெண்டு மருத்துவச்சிகளும் தேவனுக்கு பயந்ததால் அந்த பிள்ளைகளை கொலை செய்யாம இருந்தாங்களாம். ஆதலால் வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்தார். என்ன நன்மை செய்தார்? அவர்கள் குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு பயந்தீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க வாழ்வு நல்லா இருக்கும். கர்த்தரால் நமது குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் நமது குடும்பங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சில நேரம் ஆண்டவர் உங்களை டெஸ்ட் வைப்பார், நீங்க உண்மையிலே ஆண்டவருக்கு பயப்படுறீங்களா இல்லையா? எத்தனை பேருக்கு டெஸ்ட் வேணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு டெஸ்ட் வச்சார். உன் சொந்த குமாரன், உன் நேச குமாரன், உன் ஏக சுதன் என்று பாராமல் அவனை கொண்டு போய் பலியிடு. இன்னைக்கு ஒரு சத்தம் வருது, ஆபிரகாமே ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிடுறதுக்கு பதில் அவங்க பேரை என் பேரை சொல்லி கூப்பிட்டு நேச குமாரன், உன் ஏக புத்திரன் பலியிடு அப்படின்னா நம்ம கேட்போம், இந்த ஆண்டவர் தான் பேசினாரா? சோத்திரம் இல்ல வேற யாரும் பேசுறாங்களா? பலியிடணுமா? கர்த்தாவே போதும், இதுவரை நீ தந்த ஆசீர்வாதங்கள் இத்தோடு நான் கவனிக்கிறேன். இப்படி ஒரு மோசமான ஆண்டவர் இருப்பாரா? வெளியே போய் வழியிட சொல்றாரு, என்னென்ன சொல்லிருப்போம், என்னென்ன பேசிருப்போம், கர்த்தரே அறிவார். ஹல்லேலூயா. முதல் ஆராதனை நான் அவனுக்கு சொன்னேன், அதை சொல்ல விரும்பல. சரி, அந்த நேரத்துல பாருங்க, ஆபிரகாம் என்ன பண்றான்? ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்த போகிறான். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுவார் ஆபிரகாமை குறித்து. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க அந்த வார்த்தையை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 22:12ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? பக்கம் 24ஆம் பக்கம் எடுத்துக்கொண்டீங்களா? சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். கரம் ஏற்று அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ரொம்ப பெரிய முட்டாள். ஆண்டவர் சொல்லிட்டார், என்ன பண்ணிட்டார்? ஈசாக்கை தூக்கிட்டு போய் பலிபீடத்தை ஏற்படுத்தி கட்டையை வச்சு ஈசாக்கை கட்டி படுத்து வச்சுட்டார். பட்டையை எடுத்து போடுறதுக்கு ரெடி ஆயிட்டார். கையை தூக்கி என்ன பண்றார்? ஒரே வெட்டுறதுக்கு சர்வாங்க தகன பலி, சும்மா இல்ல, வெட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டார். அப்போ ஒரு சத்தம் கேட்குது. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லுங்க. அந்த வார்த்தையை சொல்லுங்க. இப்பொழுது எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க. இப்பொழுது. இப்படி மறுபடியும் சொல்லுங்க. இப்பொழுது. ஏன் இதை சொல்றேன்னா நல்லா கவனிங்க. இந்த ஆபிரகாம் எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா? ஈசாக்க பலியிடும் போது எத்தனை வருஷம் விசுவாசி? 75 வயசுல ஆண்டவர் தரிசனம் ஆகிறார். 100 வயசுல ஈசாக்கு பிறக்கிறான். வேத பண்டிதர்கள் கணக்கிடுறாங்க, ஈசாக்கு பலி செலுத்தும் போது அரௌண்ட் ஈசாக்கு டீனேஜா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. மோஸ்ட்லி டீனேஜா இருக்கக்கூடும் ஈசாக்குன்னு சொல்றாங்க. சரி, அப்படி நம்ம ஹை எக்ஸ்ட்ரீம் போக வேணாம். ரொம்ப சிம்பிளா 5 வயசு நீங்க வச்சுக்கிட்டா கூட ஆபிரகாம் கர்த்தரை அறிஞ்சு 30 வருஷம் ஆச்சு மினிமம். நம்ம ஒரு உதாரணமான கணக்கு. நான் ரொம்ப தான் எதிர்பார்க்கிறேன், டீனேஜா தான் இருக்கும் நானும் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஈசாக்கு கேட்கிறான், அப்பா எல்லாம் இருக்கு, என்ன இல்ல ஆட்டுக்குட்டி எங்க பலிக்கு? விவரமான ஆளா இருக்கிறான். சோதனம் விவரமா கேட்டுக்கிறான் பாருங்க. அப்ப நல்லா பேசுற நேரம், வயசு, விவரமா கேட்கிற ஏஜ் குரூப் அப்படின்னா அரௌண்ட் 5 மேலதான் கண்டிப்பா இருக்க வாய்ப்பு. அப்ப 30 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இப்பதான்ப்பா உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ யாரு? தேவனுக்கு
பயப்படுற ஆள். சோத்திரம், அல்லேலூயா. 30 வருஷம் விசுவாசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் உன்னை டெஸ்ட் வச்சு பார்த்தேன், உன் ஏக சுதன் என்று பாராமல், உன் நேசகுமாரன் என்று பாராமல் நீ எனக்காக கொடுத்தபடியா இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ யாரு, எனக்கு பயப்படுற. இந்த 30 வருஷம் விசுவாசி யாராவது இருக்கீங்களா? உங்களை ஒரு டெஸ்ட் வச்சா நீங்க ஆண்டவருக்கு உண்மையிலே பயப்படுற ஆளா இல்லையா டெஸ்ட் வச்சா என்ன பண்ணுவீங்க? சோத்திரம். இப்ப அமைதி ஆயிட்டீங்க. வெற்றி பெறுவோம் சொல்றவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, அப்படி அவன் இருந்தனாலதான் வசனம் சொல்லுது, 17ஆம் வசனம் 18ஆம் வசனம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கரமையத்தில் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் கர்த்தரை அறிந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் அவன் கர்த்தருக்கு பயந்தவன் என்பதை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நிரூபித்தார். ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இப்போ தேவன் மறுபடியும் ஆசீர்வதிக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். இந்த ஆசீர்வாதம் எதனால் வந்தது? கர்த்தருக்கு பயப்படுகிறதால் வந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ, அவன் வழிகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற நன்மை கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் கர்த்தருக்கு உண்மையாக பயந்து பொல்லாப்புக்கு விலகி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா என்று கர்த்தர் நம்மை சோதித்தார். ஆபிரகாமை போல ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன். முதல் ஆராதனையில சொன்னேன், நம்மை சில நேரங்கள் ஆண்டவர் டெஸ்ட் வைப்பார். ஆபிரகாமுக்கு பரிச்சை மாதிரி எனக்கு ஒரு பரிச்சை வந்துச்சு. சமீப சில மாதங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ஆண்டவர் நம்ம மகிமைக்காக உங்களை உற்சாகப்படுத்த முடியுது சொல்றேன். கர்த்தர் எனக்கு தருகிற வருமானத்துல இருந்து நான் தாழ்மையா சொல்றேன், 10ல் 2 பங்கு கர்த்தருடைய ஊழியத்துக்கு குறைஞ்சபட்சம் செலவு பண்றோம். சில நேரங்கள் ரொம்ப அதிகமா தான் இருக்கும், கம்மியா ஒருபோது இருக்காது. ஸ்தாபனத்தின் ஊழியத்துக்கு கொடுப்பது, அது போக கடந்த சில மாதங்கள் வரை ஒரு 2 ஊழியத்தை தாங்கணும். அது மாதிரி மற்ற சபையின் ஊழியங்கள் இப்படி மினிமம் 2 பங்கு. இதே தாழ்மையா சொல்றேன், நம்ம சபையில தசமபாகம் காணிக்கை கொடுக்கிறவங்களை காட்டி நாங்க அதிகம் கொடுக்குறோம். இதை கூட கர்த்தர் நம்ம மகிமைக்காக சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு சொல்ல, நீங்க தனியா யாராவது பல ஆயிரங்கள் கொடுத்தா கர்த்தர் அதை கேட்டு ஆசீர்வாதம் உங்களுக்கு தருவாராக. சரி, பின்னாடி தான் சோதனையை சொல்றேன், சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப பெருமையா சொல்ல நினைக்காதீங்க, பின்னாடி இருக்கு. இப்படி நான் கொடுத்து உதாரணமா நான் தாங்குவது உண்டு. எந்த ஒரு ஊழியக்காரங்களும் எங்க வீட்டுக்கு வந்தா நாங்க காணிக்கை கொடுக்காம அனுப்புறது இல்லை. அவங்க நான் எங்க பெஸ்ட்டை கொடுத்து நாங்கள் அனுப்புவோம். ஒரு முறை ஒரு பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அப்போ எப்பயும் போல நாங்கள் எடுத்து உதாரணமாக கொடுக்குற காணிக்கை எடுத்து கொடுத்தா அந்த பாஸ்டர் காணிக்கை வாங்க மாட்டேன்ட்டார். வாங்கலன்னா சும்மா வேறன்னு சொல்லலை, என் கையை பிடிச்சி அமுக்கி உடைக்க போயிட்டார். வேறல எனக்கு உடஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப சாப்பிட்டான, ஐயோ பாஸ்டர் என் காணிக்கை வாங்குறீங்க, கையை முதல்ல விடுங்க அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அவர் காணிக்கை வாங்க மாட்டேன்ட்டார். அமுக்கி ஒரு வழி பண்ணிட்டாரு. சரி, நான் அதுக்கு மேலே என்ன சொல்றது, பாக்கெட்லேயே வச்சு பார்த்தேன், இப்படி வச்சு பார்த்தேன், அப்படி வச்சு பார்த்தேன், ஒன்றுக்கு ஆளு மடங்கள். சரி, சோத்திரம் இல்லை, அப்படி வாங்க மாட்டேன்ற நம்ம என்ன பண்ணுறது? சரி சரிங்க பாஸ்டர் அப்படின்னு நான் நினச்சிட்டேன், விட்டுட்டேன். ஆனால் அவங்க பாஸ்டர் போனோடையும் பாஸ்டர்மா அவங்க ரொம்ப பிரில்லியன்ட், ரொம்ப விவரமானவங்கல்ல, அவங்க சொல்லிட்டாங்க, டேடி அன்னைக்கு அவங்க வாங்கலன்றதுக்காக உங்கள் பாக்கெட்டில் தூக்கி போட்டுறாதீங்க, அதை வேற ஊழியத்துக்கு கொடுத்துடணும் அப்படின்ட்டாங்க. சிலரை பாருங்க, ஆண்டவர் எப்படிலாம் பேசுகிறேன். நம்ம கேட்போமா? நம்ம லேஸ்பட்டாலா? கர்த்தர் எத்தனை முறை உரைச்சாலும் நம்ம காது, என் காது நம்ம இப்படிதான் இருக்கும். நான் என்ன நினைச்சேன், சொல்லலை, சொல்லிதான் 2 பேசியிருப்பாங்க. மனசுக்குள்ள நினைச்சிட்டேன், எனக்கு எவ்வளவு தேவை இருக்கு, இந்த மாசம் நான் கொடுக்குற காணிக்கெல்லாம் கொடுத்துட்டேன், தசமபாகம் கொடுத்துட்டேன், மற்ற ஊழியத்துக்கு அனுப்பிட்டேன், எல்லாம் கொடுத்துட்டேன், எனக்கு இந்த மாசம் நிறைய செலவு இருக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் மனசு நினைச்சிட்டு ஆள் கடந்துட்டேன். அவங்க சொன்னதை கண்டுக்கல. இது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் ஒரு சில வாரங்கள் கடந்தது. அப்புறம் நான் ஒரு ஊழியத்து நிமித்தம் போக வேண்டியது இருந்தது. அந்த ஊழியத்தில் எனக்கு நல்ல காணிக்கை கொடுத்தாங்க, பல ஆயிரங்கள் கொடுத்தாங்க. வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம்.
அவ்வளோ பிரயாசப்பட்டு காணிக்கை வாங்கியிருக்கிறோம், ரொம்ப பிரயாசப்பட்டு நம்ம ஒரு காணிக்கை கிடைச்சிட்டா சும்மாவா? வேலையால் கூலிக்கு பாத்திரவா? அப்ப அவ்வளவு பிரயாசப்பட்டு நம்ம ஊழியம் செஞ்சிருக்கோம், கர்த்தர் வருமானத்தை தந்திருக்கிறார், ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே வாங்கி பாக்கெட்ல வச்சு மற்ற ஊழியர்கள்லாம் முடிச்சு நைட்டு வந்து வீட்டில் பார்த்தா காணிக்கை காணும். ஸ்தோத்திரம். சும்மா 100 ரூபா 200 ரூபா பரவாயில்ல, பல ஆயிரங்களை வாங்கிட்டு காணான்னா எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம், என்ன ஆண்டவரே எங்க போச்சு, காணாமே அப்படின்னு ஆதி வீதி தேடி பார்த்துட்டு இருக்கிறோம். அப்பதான் ஆகிறது எனக்கு உணர்த்துறாரு பாருங்க, எனக்கு பதில் கொடுக்குறாரு நான் தேடுறதுக்கு. அன்னைக்கு அந்த காணிக்கை கொடுக்கணும்னு நினைச்ச போது நீ என்ன நினைச்ச? இதை நீ தரமாட்ட, இதை நீ தேவை இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்த இல்ல, அதனாலதான் உனக்கு இந்த காணிக்கை உனக்கு இல்ல அப்படின்டா. நான் கர்த்தாவே என்ன பண்ணிருக்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கு. எனக்கு இப்படிப்பட்ட எண்ணம் ஏன் வந்துச்சு, இப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு வராது இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணி தீர்மானம் பண்ணி பாஸ்டர் சொன்ன மாதிரி கொடுக்க நினைச்ச காணிக்கையை ஒரு ஊழியத்துக்கு கொடுக்க ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கணும்னு விரும்பும்போது நம்மளை சில டெஸ்ட் வச்சு பார்ப்பார். நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா இல்லையா என்று பரிசோதிக்கும் போது ஒரு ஆபிரகாம் போல நாம் அந்த கர்த்தருக்கு பயந்தவர்களாய் நடந்து முன்னேறுவோம் என்றால் நாம் கர்த்தரால் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆபிரகாம் மாதிரி கர்த்தர் உங்களை சோதிக்க மாட்டார், உங்க பிள்ளையை கொடுங்கன்னு சோதிக்க மாட்டார். ஒருவேளை என்னை மாதிரி கர்த்தர் உங்களை சோதிப்பார் நான் சொல்லல. உங்களை தேவன் வித்தியாச விதமா கர்த்தர் பார்ப்பார். நீங்க படிக்கிற ஸ்கூல்ல நீங்க உண்மையாவே தேவனுக்கு பயந்து நடக்கிறீங்களா, பாவமான காரியத்துக்கு போகாம அக்கிரமமான காரியத்துக்கு போகாம ஒரு வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளையா வாழ்றீங்களா, ஒருவேளை வேலை ஸ்தலத்துல, ஒருவேளை குடும்பத்துல, ஒருவேளை சபையில, இப்படி ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் நீங்க உண்மையா கர்த்தருக்கு பயப்படுறீங்களா இல்லையா பரிசு வச்சு பார்ப்பார். அந்த நேரத்துல உண்மையா நீங்களும் நானும் வெற்றி பெறுவோம் என்றால் அதற்கேற்ற பலனை தருவார். நம் வாசித்த வசனம் பாருங்க, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன். அப்படி நாம் உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் என்றால் அதற்கேற்ற பலன், அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிறவங்க எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். எவன் ஒருவன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறானோ அவன் பாக்கியவானா இருப்பான். நீங்க பாக்கியசாலிகளா இருப்பீர்கள். உங்களுக்கு கர்த்தர் நன்மை வைத்திருக்கிறார். உலகம் கொடுக்க முடியாத ஞானத்தை கர்த்தர் தருவார். உலகம் தராத ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உலகத்தால் வராத ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். துன்மார்க்கன் தேவ பயம் இல்லாதவனாய் வாழ்வான். நீங்களும் நானும் ஒரு தேவ பயத்தோடு வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை விளைவிக்கும். கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் சமாதானங்களையும் கர்த்தர் உங்கள் வாழ்வில் நிறைவாய் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பான தேவஜனமே, கடைசி காலத்திலே நாம் தேவ பயத்தோடே சேவிக்க, நடுக்கத்தோடே அவரை தொழுது கொள்ள, அவருக்கு பிரியமாய் வாழ ஒரு தீர்மானத்தோடு இருப்போம். உங்களை என்னையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா.